நான் ஏற்கனவே படிக்க சொன்னேன். சைனாவில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் பர்டிகுலராக கிராம மக்கள் வழியாக தான் அது வரும்னு. ஸோ வில்லேஜில் இருக்கவங்களுக்கு பரவும், வில்லேஜ்லேருந்து திரும்ப உள்ளே வந்துடுச்சு. ஸோ உள்ளே வந்து இப்போ சைனாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப அதிகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட தான் போகுது. சில குழப்பங்கள் ஏற்படுத்துவாங்க. அங்கே மக்கள் சில ஆளுங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட போகுது. அது இல்லாமல் அந்த வழிமுறையாக அவங்க தடுப்பாங்க. அதை தடுக்கிறதுக்கான வீரியத்தை வந்து உருவாக்குவாங்க. அது மூலியமாக இந்த நோய் வந்து இங்கிலாந்து சம்மந்தப்பட்ட இடத்துலையும் இல்லைன்னா அதே நேரத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு யூரோப் கண்ட்ரி சம்மந்தப்பட்ட இடத்துலையும் பரவும். அது இல்லாமல் மலேசியா இல்லைன்னா சிங்கப்பூர் சில இடத்துல இது ஏற்படும். நம்மள டெல்லி இல்லைன்னா பெங்களூர் இல்லைன்னா ஒன்று அதர் ஸ்டேட் அதில் வரும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பெருசாகாது. ஒரு 2-3 பேருக்கு சில இடத்துல இது உருவாக்கணும்னு நோயை பற்றி சொல்லக்கூடிய அளவும். மெயினாக ட்ராவல் பண்ணக்கூடியது அதுவும் பர்டிகுலராக இந்த சைனாவில் வந்து ட்ராவல் பண்ணுறது வேணாம். நான் இப்போ இல்லை முதல்லேருந்தே நம்ம சொல்லின்னு இருக்கோம். அது மாதிரி பண்ணாங்க. அது இல்லாமல் இந்த கண்ட்ரியோட வீரியங்கள் வந்து